தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு ரயில்வே துறையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் கலெக்டர், அதே மாதிரி டிக்கெட் கிளர்க், ட்ரெயின் கிளர்க், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிளர்க்குக்கு சம்மந்தமான வேலைவாய்ப்புகள் பல விதமாக அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது எனி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 9 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வேக்கன்சி. டோட்டலாக பார்த்திங்கன்னா 11,558 காலியிடங்கள் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 19,900 35,400 வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம், ஸ்டார்டிங் சேலரி வழங்குறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் 2 டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 13/10/2024 லாஸ்ட் டேட், இன்னொரு வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 20 அக்டோபர் 2024 லாஸ்ட் டேட்டுன்னு தனித்தனியாக 2 இதுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 2 நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்புக்கு எந்தெந்த மாவட்டமெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அப்படியெல்லாம் எதுவுமே இதில் கிடையாது. ஏன்னா இது மத்திய அரசு கீழே வருது ரயில்வே துறை. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணிட்டோம், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. சரி, இது எங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு கீழே ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டு RRBலேருந்து தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. 2 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/2024 மற்றும் 6/2024க்காக 2 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ்லேருந்து இதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இதில் என்ன வேலைவாய்ப்புகளுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RRBலேருந்து NTPC அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரியிலேருந்து ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 2 விதமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட்டில் ஆட்கள் எடுக்கிறாங்க, அண்டர் கிராஜுவேட்டில் ஆட்கள் எடுக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா அப்படியெல்லாம் எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் 2 நோட்டிஃபிகேஷன் நம்ம மேலே சொல்லியிருந்தோம், 5/2024 மற்றும் 6/2024. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம 5/2024 கிராஜுவேட் போஸ்ட். சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/10/2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆகிடும். சரி, இந்த கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். இது 4க்குமே, இந்த 5க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே லெவல் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. 7th CPCயில் 6 மற்றும் 5ல். சரி, ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ சேலரிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் 35,400 சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஏஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 18 to 36 இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் ஆஸ் பர் நாம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OBC கேட்டகரினா 3 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன், SC ST கேண்டிடேட்ஸ்னால் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், உடல் ஊனமுற்றுள்ள SC STனா 15 வருஷம், OBCனா 13 வருஷம், அன்ரிசர்வ் கேட்டகரி அப்படின்னா 10 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. மொத்த காலியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1736 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் 35,400 சம்பளம், 18 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 994 காலியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கான வேலைவாய்ப்பு 29,200 உங்களுக்கான சேலரி. 18 முதல் 36 வயதினர் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 3144 காலியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க.
நான்காவது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. 29,200 சேலரி. 18 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1507 காலியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஐந்தாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. 29,200 சேலரி. 18 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். 732 காலியிடங்கள் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 5 வேலை வாய்ப்புகளுக்கும் டோட்டலாக சேர்த்து உங்களுக்கு 8,113 காலியிடங்கள் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லாமல் அஃபிஷியலாக ரயில்வே நாம்ஸ் படி உங்களுக்கான அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கம்பல்சரி இருக்குது. ஸோ 18 முதல் 36 மட்டும் இல்லாமல் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, உடல் ஊனமுற்றோர்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அடுத்த கேட்டகரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 06/20/24 சரிங்களா. இது பார்த்திங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கான போஸ்ட். இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/10/2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நைட்டு 11:59 லிங்க் க்ளோஸ் ஆயிரும். இதில் ஒரு 4 விதமான கேட்டகரி, அதாவது அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டில் 4 விதமான போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க் அப்படின்னு ஒரு 4 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு வேலைவாய்ப்பு எவ்வளோ சேலரி? கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்னால் 21,700 உங்களுக்கான சம்பளம். 18 முதல் 33 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். 2022 காலியிடங்கள் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் 19,900 உங்களுக்கான சேலரி. 18 முதல் 33 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். 361 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு 19,900 உங்களுக்கான சேலரி. 18 முதல் 33 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். 990 காலியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. நான்காவது பார்த்திங்கன்னா ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு 19,900 உங்களுக்கான சேலரி. 18 முதல் 33 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 72 காலியிடங்கள்னு மொத்தம் டோட்டலாக பார்த்திங்கன்னா 3,445 காலியிடங்கள். ரெண்டையும் சேர்த்து டோட்டலாக அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11,558 வேக்கன்சிஸ் டோட்டலாக 2 நோட்டிஃபிகேஷன்லையும் சேர்த்து உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் நமக்கு தெரியணும். இந்த கிராஜுவேட் போஸ்ட், அதாவது பார்த்திங்கன்னா கமர்ஷியல் கிளர்க், அதுக்கு டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், ட்ரெயின்ஸ் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் மற்றும் சீனியர் கிளர்க், இது எல்லாத்துக்குமே எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சுட்டு கையில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். கீழே அதுக்கு அடுத்தது பார்த்தா நம்ம 4 போஸ்டிங்க்கும், அதாவது அண்டர் கிராஜுவேட் போஸ்ட். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க், அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் கிளர்க், ஜூனியர் கிளர்க், ட்ரெயின்ஸ் கிளர்க், இந்த 4 வேலைவாய்ப்புக்கும் நீங்கள் 12வது நீங்கள் எந்த குரூப்பில் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அது மட்டும்தான் வைக்கிறாங்க. ஃபீஸ் பே பண்ணுமானா பே பண்ணணும். யார் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லிடுறோம். பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறப்போ, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுத போகிறப்ப அவங்க இந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ எஸ்சி, எஸ்டி, அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினர், உடல் ஊனமுற்றோர், பெண்கள், திருநங்கைகள், அதே மாதிரி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 250 rupees பே பண்ணணும். அதை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறப்ப அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இது இல்லாமல் மிச்ச கேட்டகரி கேண்டிடேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 500 rupees நீங்கள் பே பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 rupees நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறப்ப அவங்க ரீஃபண்ட் பண்ண போகிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. இது 2 ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 11,558 காலியிடங்கள். ரொம்ப வருஷம் கழித்து வந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.